குடியிருக்கும் என்று கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார். ஒருவேளை அப்பா நாங்க ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வீடுகளாக அலைந்து கொண்டிருக்கிறோம், இல்லை வேலை இல்லாமல் அலைந்து கொண்டிருக்கிறோம். ஒரு நிலையான வாசஸ்தலத்தை, நிலையான வேலையை, நிலையான அப்பா ஒரு பொருளாதாரத்தை எங்களுக்கு கட்டளையிடுங்கன்னு சொல்லி யாராவது இந்த ஜெபத்தில் இணைந்திருப்பீர்கள். ஆனால் தேவன் சொல்லுகிறார், ஒரு நிலை உங்களுக்கு நான் உண்டு பண்ணுவேன், சோர்ந்து போகாதீங்க. எல்லாவற்றிலும் நீங்கள் வாழ்ந்து ஆசீர்வாதமா இருக்க நம்பிக்கையா இருங்க, விசுவாசமா இருங்க. கேளுங்க, வேதம் சொல்கிறது, கர்த்தர் தமது ஜனத்திற்கு சமாதானம் அருளி அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஒருவேளை ஆசீர்வாத குறைவினாலப்பா எங்க வாழ்க்கையில பொருளாதாரத்துல ஆசீர்வாதம் இல்லப்பா, ஒருவேளை கற்பத்தின் கனியில ஆசீர்வாதம் இல்லப்பா, இது நிமித்தம்